ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். 2025 நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கை நிலை கால் வைக்க இடம்லாம் கண்ணி வெடி வைக்கிற மாதிரியே கடவுள் நம்மளுடைய வாழ்க்கை நிலையை 2025 முடித்து விட்டார். 2026 பிறந்திருக்க புது வருடமாவது நல்ல வருடமாக அமையட்டும் ஆண்டவா, நீ தான் துணை புரியணும் ஆண்டவான்ட்டு போய் உளுந்து கும்பிடுறதுக்காக ஓவரிக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்திருக்கும் போது கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம்ங்கிறனால கிறிஸ்மஸ் குடியிலலாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த குடியிலையும் போய் நல்லா ஏசுநாதரெல்லாம் கும்பிட்டுட்டு எங்கள் பாப்பா ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நோண்டி உங்க எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தா. ஏசுநாதருக்கு அழகாக ஒரு குட்டியை ட்ரெஸ் போட்டு அழகாக வச்சுருக்காங்களே, என்ன வச்சுருக்காங்கன்ட்டு தூக்கி தூக்கி பார்த்துட்டு நடந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலில் திருவிழா வரப்போது, அதனால் திருவிழா வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியிலேயே ஒரு குடியில் வச்சுருந்தாங்க. அதுலேயும் அழகாக நெல் நாற்றுலாம் போட்டு அழகாக வச்சுருந்தாங்க நேச்சுரலாக. அதுலேயே 2 நெல்லை பிடிங்கி நல்லா தின்னுபிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கடலுக்கு போவோன்னு கடலுக்கு வந்தாச்சு. பறவை குளிக்கலாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கடலில் மட்டும் காலை நினைக்கலாம்னு பார்த்தோன்னா அங்கே குளிக்கிற மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் நினச்சி போட்டு கடலில் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நேராக வேளாங்கண்ணி மாதா கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு போவோன்னா அங்கேயும் போய் கடவுளை போய் நல்லா உளுந்து கும்பிட்டுட்டு இந்த வருஷம் நல்லபடியாக அமையட்டும் ஆண்டவா, நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கஷ்டத்தை தாங்குகிற சக்தியை கூட ஆண்டவான்னு அங்கேயும் போய் வேண்டிக்கிட்டு வைக்கிற வயிறு பசி தாங்க முடியல சாப்பிட போவோன்ட்டு சாப்பிட போயாச்சு. இங்கே மீன் குழம்பு, மீன் பொரிச்ச மீன் தான் ஃப்ரெஷ் ஃபேமஸ்ஸு, அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக அந்த செல்வ மாதா கோயிலுக்கு வந்தாச்சு. செல்வ மாதா கப்பல் மாதா 2 சொல்லுவாங்க, கீழே கப்பல் மேலே ஏரோப்ளேன்னு அப்படி இந்த மாதிரி இருக்கும். அங்கேயும் வந்து கடவுளை நல்லா உளுந்து கும்பிட்டுட்டு நல்லா வையும் ஆண்டவா அந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவனை உளுந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே பிள்ளைங்க குளிக்கணும்னு ஒரே அடம்பிடிவில். சரிடா அங்கே குளிக்க போகலான்ட்டு பீச்சுக்கு கூப்பிட்டு போயாச்சு பிள்ளைங்களை. நல்லா கடந்து பீச்சில் கடந்து விளையாண்டுட்டு கிடந்தவ மண்ணள்ளி விளையாட வீடு கட்டுற சிப்பியை பறக்கன்ட்டு ஒன்று ஒன்றா பண்ணி விளையாண்டுட்டு கிடந்துச்சுங்க. நல்லா குளிச்சுட்டு நான் மட்டும் குளிக்கலை, இவங்க எல்லோரும் குளிக்க போகிறேன்னு சொன்னாங்க. சரி குளிங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த உப்பு தண்ணிலாம் ஒத்துக்கிடாது வேண்டான்ட்டு குளிக்கலை. எங்கள் பாப்பா ஹார்ட்டிங்லாம் போட்டு ஒரு நேமெல்லாம் போட்டு எழுதிட்டு இருந்தவன் என்னலாமோ அதை எழுதி கொஞ்ச நேரம் கூட அவளை கடலில் வந்து அழிச்சு விட்டுட்டு போயிட்டு அடுத்தால பார்த்தோன்னா இட்லியை விற்கமா சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கிடந்தாங்க பாப்பா. அதையும் பார்த்தீங்கன்னா அடுத்தால கடலில் வந்து அதையும் அழிச்சு விட்டுட்டு போயிட்டான்னு அழுதுகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நைட் ஆகிட்டு நிலாவை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு. அதில் இந்த நிலாவையும் லைட்டாக வீடியோ எடுத்தாச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கேருந்து வர வழியில் நிறைய ஹோட்டல்லாம் இருந்துச்சு, அங்கெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நேராக கேடிஎஸ் நகர் வந்து காப்பர் லீஃபில் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே வண்டி கூட இடமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இதோட 2-3 தடவை வந்து சாப்பிட்ருக்கோம். எப்போ பார்த்தாலும் முன்னக்கூட்டிய நேமை கொடுத்துட்டு மணிக்கணக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கு சாப்பிட்றதுக்கு. என்னடா இது ஹோட்டல், அவ்வளோ ஒரு கூட்டம், அவ்வளோ ஒரு ஃபேமஸாக இந்த ஹோட்டலில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நேமை கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் பிள்ளைங்களுக்கு இங்கே பலூன்ஸ் இதெல்லாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கி வால் கணக்கில் ஹெல்மெட்லாம் கொடுத்து வால் மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மெழுகு மாதிரி மீன் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. என்னடா இதுன்னு பார்த்தோன்னா கையில் பிசுன்னு இருந்துச்சு. சரின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. ஃப்ரீயாக கொடுத்தா தான் நம்ம ப்ராயில் கூட குடிப்போமே அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீயாக வாங்கி அதையும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் அலோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உள்ளே ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் வந்து உட்காந்துருந்தோம். எங்கள் தம்பி சாப்பாடு வரக்குள்ள வயிறு பசி தாங்கணும்னு பிளேட்லேயே படுத்து தூங்கிட்டு இருந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடை வாங்கி சாப்பிடுவோன்ட்டு சீலோன் பரோட்டா, நான் பரோட்டா, பட்டர் நாடு, அதுக்கப்புறம் பட்டர் சிக்கனு, ஃபலோடா, அதுக்கப்புறம் சிக்கன் மஞ்சூரியன் என்னெல்லாமோ வாங்கி சாப்பிட்டோம். நிறைய எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.